ஹாய், வெல்கம் டு ட்ராவல் டு கேக்கே. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் போட போகிறேன். அது இந்த சம்மருக்கு இதெல்லாம் குடிக்கிறது தான். எப்பயுமே சம்மர் இல்லைனாலும் இந்த ஜூஸ் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கேன், கொத்தமல்லி, அப்புறமா இஞ்சி கொஞ்சம், தூளுப்பு கொஞ்சம், மோர் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாம் போட்டு ஒரு ஜூஸாக தயாரிக்க போகிறோம். இப்போ வாழைத்தண்டு போட்டுக்கலாம். நாரெல்லாம் எடுத்துட்டு வாழைத்தண்டு வாசனைக்கே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி. இப்போ ஒரு ஜூஸாக தான் அரைச்சிடலாம். அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டினோம்னா அந்த நாரெல்லாம் வந்துடும். வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம கிட்னியில் கல், அப்புறம் சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி காலையில் ஒரு 2-3 நாளைக்கு இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் யூரின்ல கல் வருதுன்னு சொல்லுவாங்க. யூரின் போக முடியாது, ஹாஸ்பிட்டல் மாத்திரை அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அதையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வாழைத்தண்டு வாங்கிட்டு வீட்லேயே நம்ம ஒரு ஜூஸ் அடித்து மோர் போட்டு குடிச்சோம்னா ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மலச்சிக்கல், வயிறு எரிச்சல், வயிற்று புண்ணு, அதே மாதிரி நம்ம சிறுநீர் கல் எல்லாமே சரியாயிடும். இந்த ஒரு ஜூஸில் அவ்வளோ வைத்தியம் இருக்குது. கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக காலையில் வெறும் வயிற்றுல இது குடிக்கணும். வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் குடிச்சு பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. வாழைத்தண்டு ஜூஸ்னே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மோர் போட்டு அந்த இஞ்சி, இந்த கொத்தமல்லி எல்லாமே போட்டுருக்கு. தரமான ஒரு ஜூஸ் இது. இந்த மாதிரி நம்ம கடையில் கூட வாங்கி சாப்பிட முடியும். நம்ம வீட்டிலே போடுங்க.